ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து மொட்டை மாடி சமையலில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 4 பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நல்லா எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு டேப் இருக்குது, அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை நல்லா எடுத்து தண்ணி நல்லா நம்ம வாஷ் பண்ணி நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மற்ற வெங்காயம் அதெல்லாம் இருக்குது, அது 1 by 1 எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சு. இதை கட் பண்ணிடுறா சந்திரு அந்த கட் பண்ணேன் இருவா. இதை எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக கட் பண்ணிங்க. கட் பண்ணால் நமக்கு நல்லா நம்ம வதக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் இருக்குங்களா, அந்த வெங்காயம் எல்லாமே பொடியாக கட் பண்ணிங்க. வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெல்ப்பிங்லாம் வந்து அஷிதாலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வெங்காயமாக எடுத்து வச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே சின்ன வெங்காயம் தான். இது எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டால் உன்னோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்தமாரி மீன் குழம்பு சேர்ந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லா டேஸ்ட் நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வெங்காயம் இது வந்து பச்சை மிளகா 2 வந்து காரத்துக்கு மட்டும் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். தக்காளி, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், தனியா, சின்ன வெங்காயம் இது எல்லாமே கொஞ்சம் வந்து மிக்சியில் கொஞ்சம் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேனல் வந்து ஆன் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வானல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு ஊற்றி சமைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ மீன் குழம்புலாம் சமைக்கும்போது நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி சமைங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து காய் வதக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கூட எண்ணெய் நல்லா கொதித்து வரும்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றும்போது இன்னும் நல்லா அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் தாளிப்புக்கு நம்ம எப்பவும் போல் வெந்தயம், கடுகு அதெல்லாம் போட்டுட்டு 1 by 1 நம்ம ஆனியன், அதுக்கப்புறமா தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகை போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து வெந்தயம் இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை பூண்டு தானே போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு அது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு நல்லா வதக்குறதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம தண்ணி நல்லா எவ்வளோ தண்ணி நம்ம வேணுமோ அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் அரைச்சி ஊற்றி செய்யும்போது இன்னும் நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக வரும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. பட் ஆனால் எப்படி இருந்தாலும் குழம்பு பார்க்கும்போது நம்ம அரைச்சி ஊற்றி குழம்பு பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கும். நம்ம காயெல்லாம் யாருமே ஒதுக்கவே முடியாது. தக்காளி, வெங்காயம் நம்ம வரைச்சி மசாலாவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஆனால் நிறையா நம்ம சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நிறையா வரும். ஆமாம், எப்போவுமே வந்து மீன் குழம்புலாம் செய்யும்போது நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும் குழம்பு. அதேமாதிரி நம்ம அதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். அந்த மீன் குழம்பு எண்ணெய் திரிஞ்சு வர்றது உங்களுக்கு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். உங்களுக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா அப்படி நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதேமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்ல ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் பூண்டு கூட நிறைய சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு சைடில் வந்து புளி தண்ணி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபைனலாக இது நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி தான் கரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு ரெடி பண்ணி முன்னாடியே ஊற வச்சுருங்க. இதெல்லாம் வதங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா புளி தண்ணி இருக்கும். இதை நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் இதுவுமே நல்லா வந்து எண்ணெய் நல்லா வதங்கி வரணும். இதுக்கு உடனே நீங்கள் தண்ணிலாம் ஊற்றிக்கோ, ஏன்னா நம்ம பச்சையாக தான் கொஞ்சம் அரைச்சிருக்கோம். அதனால் இதுவுமே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா இதுவுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் புளியை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 10 minutes நீங்கள் நல்லா வதக்கினா போதும், நல்லாயிருக்கும். இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா, இப்போ நம்ம வதக்கினேங்கும் போது ஒருத்தர் ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டாரு. அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு
என் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு என் ஃபோன் வருவார் ஃபோன் எடுத்துன்னு போய் கரெக்டாக குழம்புல போட்டு விட்டான். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே இப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம குழம்பு செஞ்ச நேரம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிட்டோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் புளியும் ஆட் பண்ணுங்கள். புளி நல்லா கரைச்சிடுங்க. ஊற வச்சது இப்போ நல்லா நம்ம வந்து கரைச்சி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜை மிக்ஸ் பண்ணால் நல்லா கரெக்டாக இருக்கும். புளியெலாம் அரைச்சிட்டு புளியை நல்லா மைய அரைச்சி அதுதான் இருக்கும். ஆமாம், புளி எடுத்துட்டு அந்த சக்கையை மட்டும் நல்லா அந்த சாரை மட்டும் நம்ம வந்து குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கையை போடக்கூடாது, இதில் சக்கையை எடுத்துடணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சு போட்டுட்டு அதை நல்லா கலரி விடுங்க. இந்த நல்லா கலரி விட்டிங்கன்னா நல்லா ஹீட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம மீன்லாம் போடணும். இப்போ என் ஃபோன் எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தர் எடுத்துன்னு தந்தார் பாருங்கள் ஃபோனை. அப்பா ஃபோன் இந்தாப்பான்னு எடுத்துன்னு வந்தாரான். இப்போ பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஃபோன் எடுத்து குழம்புள்ள போட்டான். கேட்டால் ஃபோனு அப்பா நீ தான் அப்பா கேட்ட எடுத்துன்னு வந்து தரேன்ட்டு எடுத்துன்னு வந்து தரட்டான். எடுத்து குழம்புலேயே போட்டு விட்டான்ப்பா. குழம்பு மீன் குழம்பு ப்ளஸ் ஃபோன் குழம்பு மீனையும் சேர்ந்த மாதிரி ஒரு குழம்பு. அப்புறம் லைட்டாக தான் மேலே பட்டுது. அதுக்கப்புறம் அதை நாங்கள் வாஷ் பண்ணிட்டோம். அது லைட்டாக துடைக்கிற மாதிரி தான் இருந்தது. தண்ணி நல்லா ஊற்றலை. அது வரைக்கும் நாங்கள் தப்பிச்சது. ஃபோனு புளி மட்டும் ஊற்றுனதுனால கொஞ்சம் திக்காக இருந்ததுனால அந்த அளவுக்கு அதில் தண்ணி இல்லாததுனால ஃபோன் தப்பிச்சுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் செஞ்சால் நல்லா இருக்காது. குழம்பு வந்து கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீனே சேர்க்க போகிறோம். அதனால் தண்ணி இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா தண்ணி மீன்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி நிறையவே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் மீனை ஆட் பண்ணி இறக்குனா நல்லா கம்மன்னு நல்லா டேஸ்டி யம்மியான மீன் குழம்பு ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீன் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா மீன் உடையாமல் இருக்கும். அதேமாதிரி மீன் போட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ், அதுக்கு 5 மினிட்ஸே ஜாஸ்தி தான். அதுக்குள்ளே நீங்கள் டக்குன்னு மீனை குழம்பு இறக்கிடுங்க. அது அந்த சூட்டுலேயே மீன் வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மீன் உடஞ்சி குழம்போட மீனும் மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் மீன் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும். அதனால் போட்டு ரொம்பலாம் கரண்டி வச்சுலாம் கிண்டக்கூடாது. அப்படியே வச்சுட்டு அப்படியே இறக்கி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களே கூட ட்ரை பண்ணுங்கள். யார் வேணால் ட்ரை பண்ணலாம்.